இவர்தான் சாமி பிள்ளை. எனக்கு நல்லது கெட்டதை எடுத்து சொல்றவர். வணக்கங்க. எதுவுமே எதிர்பார்க்க மாட்டார். அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. அம்மா உள்ள கூட்டு போ. வாங்கம்மா. அம்மா மேல கூட்டு போய் வீட்டெல்லாம் சுத்தி காட்டுப்பா. இப்படி வாங்கம்மா. ஏண்டா திரு வீடு என்ன அரண்மனை மாதிரி இருக்கேடா. பெரிய வீடு. ஹலோ எங்க அப்பா அவன் ஊருக்குள்ள வீட்டை கட்டுவான். இவன் வீடே ஊரு மாதிரி கட்டிருக்கானே. டேய் திரு இது உன் வீடா? உங்க வீடு. நீ என்ன பண்ற? எப்படி சம்பாதிக்கிற? இதெல்லாம் நான் கேட்க மாட்டேன். ஏன்னா என் புள்ள திரு தப்பு பண்ண மாட்டான்னு எனக்கு தெரியும். அப்படிதானே? அப்படிதாம்மா. மத்ததெல்லாம் அப்புறம் பேசுவோம். வாங்க. இனிமே நீங்க சந்தோஷமா இருக்கணும். நல்லா இருக்குப்பா. ஞாபகம் இருக்காமா? சின்ன வயசுல நம்ம ஃபங்க்ஷன் போகும்போது பக்கத்து வீட்டுல இரவலுக்கு நகை வாங்கி போடுவீங்க. எல்லாரும் உங்களை பார்த்து கிண்டல் பண்ணுவாங்க. அன்னைக்கு முடிவு பண்ணேன், நான் எங்க அம்மாக்கு நகை வாங்கி கொடுக்கணும்னு. நான் சம்பாரிச்சு வாங்கினதுமா. எனக்கா? திரு சென்னை சிட்டிக்குள்ள காஃபி ஷாப், காலேஜ் வாசல் எல்லா இடத்துலையும் கஞ்சா, அபின்னு ட்ரக்ஸ் பாய்னு இருக்கு. இதுல எத்தனையோ பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ பப்ளிக் கம்ப்ளைண்ட், மேலெடுத்து பிரச்சனை, எவ்வளோ ப்ராப்ளம் நமக்கு. இதுல வர டிவி மீடியா நடப்பது நிஜம்னு ஒரு டாக்குமெண்ட்ரியே ரெடி பண்ணிருக்காங்க. இந்த நிகழ்ச்சி அடிக்கடி பிளாஷ் பண்ணி போலீஸோட மானத்தை வாங்குறாங்க. இதுக்கு நம்ம என்ன சார் பதில் சொல்ல போறோம்? அந்த லிமிட்ல இருக்க போலீஸ் ஸ்டேஷன் இன்ஃபார்ம் பண்ணி உடனே சிவியர் ஆக்ஷன் எடுக்க சொல்லுவோம் சார். போலீஸ் மேல பொதுமக்களுக்கு நம்பிக்கையே போயிருச்சு. அதனால தான் சிஎம் லெவல்ல கம்ப்ளைண்ட் போயிருக்கு. சார் அப்ப தயவுதாட்சம் எதுவும் பார்க்காம எல்லாருக்கும் ஒரு மெமோ அனுப்பிச்சலாமே. போலீஸ்காரனுக்கு கடமை உணர்ச்சியும் மனசாட்சியும் இருக்கணும். ஆனா நம்ம ஆளுங்க சில பேர் பணத்துக்காக குற்றவாளிகளை விட்டுட்டு நிரபராதிகளை உள்ள தள்ளி காக்கி சட்டைக்கு கலங்கத்தை உண்டு பண்ணிருக்காங்க. இதுக்கு நம்ம ஃபுல் ஸ்டாப் வைக்கலன்னா பொதுமக்கள் நம்மள புழுவோட கேவலமா பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. எஸ் சார். இந்த அவப்பேரை போக்க நம்மளுக்கு ஒரு புதுமுகம் தேவைப்படுது. ஹூ இஸ் தி நியூ ஃபேஸ்? மிஸ்டர் முத்துராஜ், மதுரை போதை மருந்து தடுப்பில் இருக்கார். அவரை தான் அப்பாயின்மெண்ட் தான் முடிவு பண்ணிருக்கேன். சார் அவரை பத்தி எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் சார். அவர் யாரையும் நம்ப மாட்டாரு. தன்னோட வேலை செய்யற கார் டிரைவர்ல இருந்து கான்ஸ்டபிள் வரைக்கும் எல்லாரையும் சந்தேக கண்ணோட தான் சார் பாப்பாரு. அவர் ஒரு பெரிய சந்தேக பெருவழி சார். இருக்கட்டுமே, ஒரு போலீஸ்காரனோட பார்வை சந்தேகத்தில் இருந்தாதான் அவன் சந்தர்ப்பம் கிடைக்கும் போது குற்றவாளிகளை பிடிக்க முடியும். சோ இந்த ஆபரேஷனுக்கு மிஸ்டர் முத்துராஜ் தான் ஆப்டான ஆளு. எனி क्वेश्चंस? நோ சார். ஏய் திரு, ஊர்ல இருந்து தனியாளா வந்து காரு, வீடு, பங்களா, கம்பெனின்னு பெரிய ஆள் ஆயிட்டியாடா. ஏண்டா திரு, இத்தனை பேர் வேலை செய்யறாங்களே, இவ்வளவு பெரிய கம்பெனிக்கு நீயோட முதலாளி? திரு, உன்ன ஒரு முதலாளியா பாக்குறதுக்கு எங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. டேய், ஆமாண்டா. நீ நான் பிரிச்சு பேசாதடா. நம்ம எல்லாரும் இந்த கம்பெனிக்கு முதலாளிங்க தான். நீ தான்டா நண்பன். உண்மையிலே உனக்கு பெரிய மனசுடா. சரி வாங்க போலாம். இனிமேட்டு இந்த கம்பெனிக்கு நானும் முதலாளி தான். தம்பி ஒழுங்கா வேலையை பாரு. சரிண்ணா. டேய் ரொம்ப ஆடலடா. இருடா. ஆமா திரு, இவ்வளவு பெரிய கம்பெனிக்கு எப்படி கரண்ட் பில் கட்டுறா? கண்டுபிடிச்சிட்டேன். ஏன் திரு, இது நம்ம ஊரு கம்மாயிரா தானே? ஏய் மீச இருக்குல்ல, இது சிங்கையராடா. எறாவத்தா இவ்வளவு பெரிய கம்பெனிக்கு முதலாளியான? எறாக்குள்ள பவுடர் வச்சு கஞ்சா, பிரவுன் சுகர், இதுதான் நான் பண்ற தொழில். நம்ம பண்ண போற தொழில் வெளியில யாருக்கும் தெரியக்கூடாது. கரெக்டா எல்லா பேக்கிங்கும் செக் பண்ணுங்க. ஓகே சார். என்னடா சொல்றான்?
டேய் வாங்கடா. இதோ வந்துட்டேன்டா. வாங்கடா. கஞ்சாங்கற ஒண்ணும் புரியலையே. சம்பத் பசங்களோட வெளியே வந்திருக்கேன். இவ்வளவு பெரிய ஹோட்டல் சரக்குலாம் ஒழுங்கா போதான் செக் பண்ணு. இந்த கிளாஸ்ல இந்த ஜூஸ் எங்கடா? நீ தானே இப்ப சாப்பிட்ட? சூப் சாப்பிடுறீங்களாடா? சாப்பிடலாம்டா. அதுக்கு தான்டா வந்திருக்கேன். ஏய் நீ ஏன்டா சாப்பிட பில் பில் கொண்டு வச்சிருக்க? வந்துட்டா அவன் தான் கொடுக்கணும். ஏய் நான் கொடுக்க மாட்டேன். உனக்கே அந்த கவலை, அத அவன் பாத்துப்பான். டேய் இது நம்ம ஊர் இல்ல, சிட்டி. அங்க பழகுற மாதிரி இங்க பழக மாட்டாங்க, ஜாக்கிரதை. இந்த பில் அந்த டேபிள்ல கொடு. அங்கே சார். பாக்கெட் கொடுத்தான்னு சொல்லு போ. ஓகே சார். நான் இதை ஏன் சொல்றேன்னா நம்ம பண்ற பிசினஸ் அப்படி, புரியுதா? சார் பில். யோ என்னையா பில்ல கொண்டு வந்து குடுக்குற? இப்பதான் சூப்பே ஆர்டர் பண்ணிருக்கோம், அதுக்குள்ள பில்ல கொண்டு வந்து நீ சார் அந்த டேபிள்ல ராக்கெட்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் தான் கொடுக்க சொன்னாரு. என்ன திரு? இது அவன்கிட்டயே வாங்கிக்கோ. சரிங்க சார். சார் அவர் பில் உங்ககிட்டயே வாங்கி சொல்லிட்டாரு. இருங்கடா வரேன். திரு எங்கடா போற? டேய் ஒண்ணதான்டா. டேய் நல்லா கை கழுவ போடா. என்ன திரு, இந்த பில்லை செட்டில் பண்ண மாட்டேங்கியாமே? நானும் மார்ட்டின் ஐயாவுக்கு விசுவாசமா உழைச்ச வந்தான்னு உனக்கு தெரியும். அப்ப சொத்துல எனக்கு பங்கு இருக்குல்ல. நீ எனக்கு சரக்கையும் தர மாட்டேங்கிற, அப்ப ஏதாவது செட்டில் பண்ணு. டேய் துட்டு கொடுத்தா சரக்கு கிடைக்கும்னு ஆபீஸ்லயே சொல்லிட்டேன், மறுபடியும் பிரச்சனை பண்ணாத. உன்னை சொல்லி தப்பில்ல திரு, செத்து போனானே அந்த கிழவன் மார்ட்டின், அவனை சொல்லணும். மிஸ்டர் முத்துராஜ், உங்களை அப்படி பண்ணுங்க இப்படி பண்ணுங்க சொல்லிட்டு நாங்கள் பிரச்சனை கொடுக்க மாட்டோம். எங்க உதவியை உங்களுக்கு எப்போ வேணாலும் நீங்க கேட்கலாம். ஆனா ஃபைனல் ரிசல்ட் குற்றவாளிகளை நீங்க பிடிக்கணும், இந்த சமுதாயத்தை சுத்தமாக்கணும். That's my duty, sir. All the best. Thank you, sir. ஸோ உங்களை பற்றின எல்லா டீட்டெயிலும் எனக்கு தெரியும். நீங்களாம் வறுமையில் இருந்தாலும் நேர்மையாக வாழணும்னு ஆசைப்படுறீங்க. நீங்கள் படித்த படிப்புக்கு இந்த அரசாங்கம் தகுந்த வேலை கொடுக்கலன்னு இந்த அரசாங்கத்து மேலே உங்களுக்கு கோவம் இருக்கு. அஃப்கோர்ஸ் அந்த கோவம் நியாயமானதும் கூட. உங்கள் கோவத்தை அநியாயத்துக்கு எதிராக செயல்படுத்துங்க. இலங்கை சமுதாயத்தை கெடுக்கிறவனும் சட்டத்தை மீறவனும் என்னோட பார்வையிலிருந்து நிச்சயம் தப்பிக்கவே முடியாது. அவன் செய்கிற குற்றத்துக்கு தண்டனை அனுபவிச்சே ஆகணும். அதுக்கெல்லாம் ஸ்ட்ராங்கான ஆதாரம் தேவை. தனி ஒரு மனுஷன் என்னால் முடியாத சில விஷயங்களை நான் உங்களை வச்சு முடிக்க நினைக்கிறேன். அதுக்கு எனக்கு உங்களோட உதவி தேவை. நீங்கள் செய்ய போகிற இந்த வேலைக்கு நான் கொடுக்க போகிற பணம் உங்களை நிரந்தரமாக காப்பாற்றணும்னு சொல்ல முடியாது. அதையே நீங்கள் இந்த சமுதாயம் செய்கிற சேவையாக நினச்சி செய்யக்கூடாது. கிட்டத்தட்ட இதுவும் ஒரு அரசாங்க உத்தியோகம் மாதிரி தான். போலீஸ் நண்பன் சொல்லலாம். வேற ஏதாவது பேசணுமா? பேசணும் சார். நீங்க எங்களை பத்தி தெரிஞ்சு வச்சிருக்கிற மாதிரி நாங்களும் உங்களை பத்தி தெரிஞ்சு வச்சிருக்கோம் சார். ஒரு நாள் நடந்த ரைட்ல கிட்டத்தட்ட 50 லட்ச ரூபா சரக்கு நீங்க பிடிச்சி வச்சிருந்தீங்க. அந்த சரக்குல இருந்து ஒரு 50 கிராம் கூட வெளியே போகாம மொத்தத்தையும் கவர்மெண்ட் கிட்ட ஒப்படைச்சிங்க. இதுவே உங்க இடத்துல வேற ஒரு அதிகாரி இருந்திருந்தா பிடிச்சவன் பாதியும் கூட வந்தவன் பாதியும் பிரிச்சுக்கிட்டு கவர்மெண்ட்டுக்கு நாமத்தை போட்டிருப்பாங்க. ஆனா நீங்க அப்படி இல்லை. உங்களோட நேர்மையும் உங்களோட கர்வமும் தான் சார் இன்னைக்கு எங்களை உங்க முன்னாடி நிக்க வச்சிருக்கு. சார் எங்க வாழ்க்கையை நாங்க பாத்துக்கிறோமோ இல்லையோ, இந்த சமுதாயத்தை நேசிக்கிற உங்களுக்காக நாங்க விசுவாசமா இருப்போம். சார் உங்களுக்காக நாங்க இதையும் செய்ய தயாரா இருக்கோம் சார். Hats off. Thank you, boys.